நம் முன்னோர்கள் மல்லிகையை தினசரி பயன்பாட்டில் வைத்திருந்ததற்கு பின்னால் வெறும் அழகு மட்டுமா இருந்தது? இல்லை. மல்லிகைப்பூ ஏன் நம் மன அழுத்தத்தை குறைத்து செரட்டோனின் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்களை தூண்டுகிறது என்பதை இன்றைய வீடியோவில் விரிவாக பார்ப்போம். நமது கலாச்சாரத்தில் மல்லிகைப்பூ இல்லாத வீடோ அல்லது கொண்டாட்டமோ இல்லை. ஆனால் அந்த மல்லிகையின் நறுமணத்திற்கு பின்னால் ஒரு பெரிய அறிவியல் ஒளிந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? இது வெறும் வாசம் மட்டுமல்ல, இது உங்கள் மனநிலையை மாற்றும் ஒரு சக்தி வாய்ந்த மூட் பூஸ்டர். மல்லிகைப்பூ எப்படி நம் மூளையில் உள்ள ஹார்மோன்களை ஒழுங்குபடுத்துகிறது என்பதையும் அதன் பின்னணியில் உள்ள அறிவியலையும் இன்று விரிவாக பார்ப்போம். மல்லிகையின் வாசத்தை நாம் சுவாசிக்கும்போது அது நேரடியாக நமது மூளையின் லிம்பிக் சிஸ்டம் பகுதிக்கு செல்கிறது. இதுதான் நம்முடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் பகுதி. அறிவியல் ரீதியாக மல்லிகைப்பூவில் உள்ள நறுமண மூலக்கூறுகள் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நம் மூளையில் உள்ள காபா எனப்படும் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை தூண்டுகிறன. எளிமையாக சொன்னால் இது நம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி பதற்றத்தை குறைத்து மனதை ரிலாக்ஸ் செய்ய உதவுகிறது. தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்களுக்கு மல்லிகையின் வாசம் ஒரு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. சரி, ஹார்மோன்கள் எப்படி வேலை செய்கிறது? மல்லிகையின் நறுமணம் நமது மூளையில் செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன்களை சுரக்க தூண்டுகிறது. பதற்றம் குறைகிறது. கார்டிசோல் எனப்படும் மன அழுத்த ஹார்மோன் அளவை மல்லிகையின் வாசம் குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. நேர்மறை எண்ணங்கள். இந்த நறுமணம் உங்கள் மனநிலையை உயர்த்தி தன்னம்பிக்கையை அதிகரிப்பதாக நறுமண சிகிச்சை அரோமா தெரப்பி நிபுணர்கள் கூறுகின்றனர். நமது தமிழ் பண்பாட்டில் மல்லிகையை தலையில் சூடுவது ஒரு அழகியல் விஷயமாக மட்டுமே பார்க்கப்பட்டது. ஆனால் உண்மையில் அது ஆரோக்கியம் சார்ந்த ஒன்று. தலைமுடி வழியாக அந்த நறுமணம் தொடர்ந்து சுவாசிக்கப்படுவதால் அது நாள் முழுவதும் மனதை சீராக வைத்திருக்க உதவும் ஒரு இயற்கை மருத்துவ முறையாக நம் முன்னோர்கள் பயன்படுத்தியுள்ளனர். மல்லிகை மலர் கிருமி நாசினியாகவும் உடலின் வெப்பத்தை குறைக்கும் காரணியாகவும் செயல்படுகிறது என்பது கூடுதல் சிறப்பு. இதனை நாம் எப்படி பயன்படுத்தலாம்? புதிய மல்லிகை பூக்கள். உங்கள் அறையில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் ஒரு கிண்ணத்தில் மல்லிகை பூக்களை வைத்திருங்கள். அத்தியாவசிய எண்ணெய் எசென்ஷியல் ஆயில். மல்லிகை எசென்ஷியல் ஆயிலை ஒரு டிஃப்யூசரில் பயன்படுத்தி அந்த வாசத்தை நுகர்வது ஆழ்ந்த உறக்கத்திற்கும் மன அமைதிக்கும் வழிவகுக்கும். அடுத்த முறை நீங்கள் மல்லிகையை பார்க்கும்போது அது வெறும் பூ மட்டுமல்ல, அது உங்கள் மனதை காக்கும் இயற்கை மருந்து என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மல்லிகையின் வாசம் உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வை தரும்? அமைதியா அல்லது புத்துணர்ச்சியா? உங்கள் அனுபவத்தை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் என்னிடம் பகிருங்கள். இயற்கையோடு இணைந்து வாழும் நமது பாரம்பரிய முறைகளில் இவ்வளவு அறிவியல் இருக்கிறதா என்று வியப்பாக இருக்கிறதா? இந்த தகவலை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது ஒரு சிறிய விஷயமாக தெரிந்தாலும் பலருடைய ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு இது ஒரு நல்ல தொடக்கமாக அமையும். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான அறிவியல் ரகசியத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள்.